ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். நான் உங்கள் ஹோஸ்ட் பிரின்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைவர் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட மொபைலில் இருந்து கொண்டே குட்டி குட்டி டாஸ்க்கெல்லாம் செஞ்சு எப்படி ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுற அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் உங்களோட ஃபோனில் ப்ரௌசர் ஆன் பண்ணி picoworkers.com போய்க்கோங்க. picoworkers.com வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட்னு இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா login sign up அப்படின்னு 2 பட்டன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் சைன் அப் கொடுத்துருங்க. ஓகே, சைனப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரியல் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், நிக் நேம், கண்ட்ரி அப்படின்னு சொல்லி இதில் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ரியல் நேம்னால் உங்களோட ரியல் நேம் என்ன அப்படின்றது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல இமெயில், உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. ஸோ இமெயில் ஐடியை கொடுத்துக்கிட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ வளமையாக நம்ம கொடுக்குற மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 10 கேரக்டர்ஸ் இருக்கணும். பாஸ்வேர்ட் கண்டிப்பாக ஒரு அப்பர் கேஸ், ஒரு லோவர் கேஸ் லெட்டர் இருக்கணும், நம்பர் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு ஸ்பெஷல் கேரக்டராச்சும் இன்க்ளூட் பண்ணி அந்த பாஸ்வேர்ட் 10 லெட்டர்ஸில் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிட்டதுக்கப்புறமா மேலே பாஸ்வேர்டில் என்ன கொடுத்தீங்களோ அதே மாதிரி கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் அதே பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கீழே வந்தீங்கன்னா இதில் நிக் நேம் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு நிக் நேம் இதில் கொடுத்துக்கோங்க. நான் என்னோடய நிக் நேமை இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துக்கிறதுக்கப்புறமா இந்த இடத்துல பாருங்கள் கண்ட்ரின்னு இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரியில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்ரீலங்காவில் இருக்குன்றதால ஸ்ரீலங்கா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்தீங்கன்னா செலக்ட் யுவர் ப்ரொஃபைல் டைப் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் ப்ரொஃபைல் டைப் பண்ணிருக்கும். ஸோ இந்த இடத்துல செலக்ட் த டிசைர் ப்ரொஃபைல் டைப் நவ் பட் யூ கேன் ஸ்விட்ச் பிட்வீன் தெம் லேட்டர். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கராக வேலை செய்ய போகிறீங்களா இல்லாட்டி ஒரு எம்ப்ளாயராக வேலை செய்ய போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஒர்க்கராக வேலை செய்ய போகிறேன் அப்படின்னா நம்ம ஒர்க்கரை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்தோன்னா இதில் பிக்கோவர்க்கர்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸை பற்றி போட்டிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி வாசிச்சுட்டு இதை அக்ரி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்த கீழே பாக்ஸில் கொடுத்துருக்க வந்து சென்ட் மீ நியூஸ், ஈவெண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் வயா பீரியாடிக் இமெயில். அதாவது நம்ம கொடுத்துருக்க இமெயில் அட்ரஸுக்கு பிக்கோவர்க்கர்ஸ் சார்ந்த நியூஸ், ஈவெண்ட், ஆஃபர்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட இமெயில் ஐடிக்கு வேணும்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. தேவையில்லாட்டி இதை அன்டிக் பண்ணிடுங்க. ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல சைன் அப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தேர், கன்ஃபார்ம் யுவர் இமெயில், பி எ பார்ட் ஆஃப் அ கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல கோ டு த லாகின் பேஜ் போயிட்டு ஸோ எல்லோரும் உங்களோட இமெயிலுக்கு போயிட்டு பிக்கோவர்க்கர்ஸ்லேருந்து வந்த இமெயிலை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ எல்லோரும் உங்களோட இமெயில் ஐடிக்கு போய்க்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மேலே பிக்கோவர்க்கர்ஸ்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. டோன்ட் யூஸ் VPN, ப்ராக்ஸி ஆர் அதர் டைப் மாஸ்கிங் IP address software. Do not operate multiple accounts. Do not use the same computer phone as the Picoworkers account. Do not create many accounts with the same IP address. Use shared and public Wi-Fi. Do not use the same IP address with other accounts. Do task. ஸோ இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களோட ரூல்ஸாக. ஸோ இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள், திங்க் ஆஃப் யுவர் ஃபர்ஸ்ட் 25 டாஸ்க் லைக் எ ஜாப் இன்டர்வியூ. ப்ளீஸ் டூ யுவர் ஒர்க் கேர்ஃபுல்லி. டோன்ட் rush and make sure to focus achieving 100% satisfied rating. If your success rate drops below 80%, stop working and fix your mistakes before your account frozen or closed. அதாவது முதல்ல அவங்க கொடுக்குற 25 டாஸ்க்கும் ஒரு ஜாப் இன்டர்வியூ மாதிரி. ஸோ அதை கேர்ஃபுல்லாக பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ரஷ் பண்ண தேவையில்லை, வடிவாக ஃபோக்கஸ் பண்ணி ஸோ நீங்கள் செய்கிற வேலைக்கு 100% சாட்டிஸ்ஃபைடான ரேட்டிங்கை வாங்கிக்க சொல்கிறாங்க. இன்கேஸ் உங்களோட ரேட்டிங் 80% கீழே போச்சுன்னா உங்களோட வேலையை நிறுத்திட்டு உங்களோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் அதை கரெக்ட் பண்ணுறத தவறுனீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஃப்ரோசன் ஆகிடும், அல்லாட்டி உங்களோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறமா இந்த இடத்துல ஐ அக்ரின்னு இருக்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, எக்கச்சக்கமான டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸ்வீட் காயின் டவுன்லோட், இன்ஸ்டால், சைன்அப். ஸ்வீட் காயின் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி சைன்அப் பண்ணால் இவங்க $0.25 நமக்கு தருவாங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க டவுன்லோட் இ புக், இதை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் the submitting a task, let us know a little more about you. ஸோ இந்த இடத்துல மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களோட சிட்டி, அப்புறம் செக்யூரிட்டி கொஸ்டின், பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு டாஸ்க் செய்ய போகிறோன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ அதுக்கு இது மாதிரி இந்த இடத்துல பார்த்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயிலெலாம் கொடுத்ததுக்கப்புறமா இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஃபினிஷ் த ஜாப் சப்மிட் த ப்ரூஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வெப்சைட்டுக்கு போய் இந்த இபுக்கை டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு குரூப் ஆஃப் ஆஃபர் அதில் வந்து அப்பியர் ஆகும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த இபுக்கை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆஃபரை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களை ஆர்டிக்கலோட டவுன்லோட் பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். அதாவது வந்து நீங்கள் அந்த இபுக்கை சரியாக டவுன்லோட் பண்ணலாட்டி உங்களுக்கு வந்து இவங்க பணம் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கவனமாக பார்த்துட்டு ஸோ எப்படி ஒர்க் பண்ணணும்னு இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் பாருங்கள் ரிக்வயர்ட் ப்ரூஃப் த டாஸ்க் வாஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னா ரைட் த புக் நேம், ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் த புக். இதை மாதிரி நம்ம ப்ரூஃப் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதில் அந்த புக்கோட நேமையும் ஸோ அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜை அதாவது அந்த புக்கோட பிடிஎஃபோட ஃபர்ஸ்ட் பேஜை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த இடத்துல ஃபைல் அப்லோட் பண்ணிட்டு ஸோ வேறு எதுவும் நமக்கு சொல்கிறதுக்கு இருந்துச்சுன்னா சொல்லிவிட்டு இந்த இடத்துல சப்மிட் ப்ரூஃப் கொடுத்தோம்னா இவங்க இதை பார்த்து ஓகே பண்ணிவிட்டு 3 நாளைக்குள்ளே இந்த $3 நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி எக்கச்சக்கமான வேலை இதில் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த வேலை இதில் ஈஸியாக இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விஷயம் கொடுத்துருப்பாங்க. இதில் ஜாப் லெவல்ன்னு இருக்கும். ஜாப் லெவலுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா கேட்டகரின்னு இருக்கும். ஸோ கேட்டகரியில் பாருங்கள் எக்கச்சக்கமான விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணி நீங்கள் இதில் ஒர்க் பண்ணிக்க முடியும். 402 ரிசல்ட் இருக்குது. ஸோ இதை எக்கச்சக்கமான டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த டாஸ்க் எது உங்களுக்கு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதில் நிறைய டாஸ்க்கை செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நீங்களும் வீட்டில் இருந்து கொண்டு ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் இதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு பாசிவ் இன்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட எக்கச்சக்கமான கண்டென்ட்டை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட ஃபைவர் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் ஹோஸ்ட் பிரின்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைவர் தமிழா. தமிழால் இணைந்து உலகத்தை கட்டியெழுப்புவோம்.